அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் நம்ம பார்க்க போற பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு. 2024ஆம் ஆண்டு நம் அனைவருக்கும் செல்வ செழிப்பான ஒரு ஆண்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக தான் இந்த பதிவை நான் உங்ககிட்ட அப்லோட் பண்றேங்க. நம்ம கல்லுப்பை பயன்படுத்தி இதுவரைக்கும் எத்தனையோ வழிபாடுகளை நம்ம பார்த்துருப்போம். இந்த கல்லுப்பை பயன்படுத்தின எந்த தாந்திரிக முறைகளும் நமக்கு தோல்வி தந்ததே கிடையாது. எல்லாமே நல்ல அதிர்வலைகள், நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்குது. அமாவாசை உப்பு மூட்டை பரிகாரத்தில் தொடங்கி எத்தனையோ விஷயங்கள் நம்ம சுற்றி போடுறதுக்கு, கண் திருஷ்டிக்கு சுற்றி போடுறதுக்கு ஒரு கைப்பிடி இந்த கல்லுப்பை எடுத்தாலே போதுமானது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட அதிர்வலைகள் எல்லாமே போயிடும். கல்லுப்போடு சேர்ந்து சில பொருள்களை வைக்கும்போது அதோட ஆற்றல் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே நம்முடைய சேனல்ல கல்லுப்போ கூட சேர்ந்து மஞ்சளையும் பெயர் சொல்லாதது என்று அழைக்கக்கூடிய வசம்பையும் வையுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிகமான வழிபாடு. ஆனால் இது நிறைய பேருக்கு வெளியில் தெரியவே தெரியாது. இந்த புத்தாண்டு அன்னைக்கு இதை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்களுடைய பணத்தடைகள் எல்லாமே அகலும். இப்போ வாங்க, என்ன பொருளை எடுத்து நம்ம உப்பு கூட சேர்ந்து அன்றைய தினம் வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிற பொருள் இந்த அன்னாச்சி பூ தாங்க. ஸ்டார் அனீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லார் வீட்டு மசாலா டப்பாவிலையும் நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த அன்னாச்சி பூ. இதை தவிர ஏற்கனவே நிறைய மசாலா பொருட்களை நம்ம தாந்திரிக வழிபாடுகளுக்கு பயன்படுத்தி இருக்கிறோம். ஏலக்காய், கிராம்பு, பட்டை, சுருள் பட்டை, இதை எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். ஆனால் இந்த அன்னாச்சி பூ நம்மளுடைய சேனலில் அதிக பதிவில் நான் சொன்னது கிடையாது. இந்த அன்னாச்சி பூவை நீங்கள் உங்கள் கல்லுப்பு ஜாடியில் மறைத்து வைக்கும்போது உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களோட மனது அப்படிங்கிறது ரொம்ப மாற்றம் அடையும். நிறைய பேரெல்லாம் தொட்டதுக்கெல்லாம் கோபப்படுவாங்க. எதுக்கு கோபப்படுவாங்க, ஏன் கோபப்படுறாங்கன்னே தெரியாது. ஆனால் திடீர்னு டென்ஷன் ஆகிட்டு கத்துவாங்க. இதுவே அந்த வீட்டு தலைவர் அதை மாதிரி இருந்தால் அந்த வீட்டோட நிலைமையை நினச்சி பாருங்கள். எல்லாருமே பயந்து பயந்து தான் வாழ்வாங்க. இந்த ஸ்டார் அனீஸ் பூ இருக்குது இல்லையா, இதை நீங்கள் உங்கள் வாசல், நிலைவாசல் கிட்ட கயிறு கட்டி தொங்க விட்டீங்கன்னா எந்தவித துர்சக்திகளும் கெட்ட சக்திகளும் நம்ம வீட்டுக்குள்ளார நுழையவே நுழையாது. அதே மாதிரி கொதிக்கிற தண்ணீரில் ஒரு 2-3 ஸ்டார் அனீஸ் பூக்களை போட்டு அதை உங்கள் வீடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் ஒரு 5 நிமிஷம் வச்சு பாருங்கள். அந்த அந்த காற்றோட வாசமே மாறி போயிடும். அந்த காற்றை சுவாசிக்கக்கூடிய நபர்களோட கோபம் பெரிதும் குறைஞ்சிடும். ஸோ இது இந்த ஸ்டார் அனீஸ் அப்படிங்கிற இந்த அன்னாச்சி பூவோட முக்கியமான வேலையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மிடம் இல்லாதவற்றை, அதாவது நம்மக்கிட்ட தேவையில்லாத ஒன்றை நம்மக்கிட்ட இருந்து போக்கிடும். நமக்கு தேவையான ஒன்றை நம்மக்கிட்ட வரவழைக்கும். எது அந்த பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபம் நமக்கு தேவையில்லாதது. அதனால் அதை நம்மக்கிட்ட போக வச்சிடும். நமக்கு தேவையானது, எல்லாருக்குமே தேவையான அடிப்படையான ஒரு பொருள் என்ன பார்த்தீங்கன்னா பணம். அந்த பொருட்செல்வத்தை நம்மக்கிட்ட வரவழைக்கும். அந்த 2 வேலைகளையுமே இது ஒரு பொருள் செய்யும். அதனால் இந்த பொருள் எல்லார் வீட்லேயுமே எப்பொழுதுமே நிறைவாக இருக்கும்படி நீங்கள் பார்த்துக்கோங்க. வாசனை நிறைந்த பொருட்களில் எல்லாத்துக்குமே தன ஆகர்ஷணத்தை பெருக்கி தரும் சக்தி அப்படிங்கிறது இருக்குது. அதனால் இந்த ஸ்டார் அனீஸ் பூவை நீங்கள் வருடத்தோட முதல் நாள், அதாவது 1/1/2024 திங்கட்கிழமை அன்று நீங்கள் ஒரு சின்ன ஜாடியிலையோ அல்லது கப்புலையோ எடுத்துக்கிட்டு நடுவில் இதை மறைச்சி வச்சுடுங்க. கல்லுப்பு போட்டு நிரப்பி இதை உள்ளார வச்சு மறைச்சி வச்சுடுங்க. அது திறந்த நிலையிலேயே இருக்கலாம். அதை மூடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. திறந்த நிலையிலே உங்களுடைய பூஜை அறையில் ஒரு இடத்துல நீங்கள் பாதுகாப்பாக வச்சுடுங்க. ஏன்னா அது திறந்த நிலையில் இருக்கும் பட்சத்தில் தான் அது ரொம்ப நல்லாவே வேலை செய்யும். இதை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கவங்களுடைய மனநிலை எல்லாமே சாந்தமாக மாறும். யாருக்கும் கோபம் அப்படிங்கிறதே வராது.
நிறைய பேர் வீட்டில் தினம் தினம் சண்டை, காலையில் ஒரு சண்டை, மதியம் ஒரு சண்டை, நைட்டு ஒரு சண்டை, சின்ன தொட்டதுக்கெல்லாம் சண்டை போடுவாங்க. அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இதை நீங்கள் கல்லுப்போட சேர்த்து வைக்கும்போது நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது தெரியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய பணத்தடைகள் எல்லாமே நீங்கும், பணவரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். எப்படி உங்ககிட்ட பணம் வருதுன்னே தெரியாது, ஆனால் எப்படியாவது வழிகளில், அதாவது நீங்கள் ரொம்ப வருஷமாக வரவே வராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த பணம் கூட உங்களிடம் வந்து சேரும். அதனால் 2024ஆம் ஆண்டு முதல் நாள் இந்த எளிய பொருளை நீங்கள் வந்து ஒரு சின்ன கப்பில் கூட போட்டு வைக்கலாம். காஃபி கப் இருக்குது இல்லையா, நீங்கள் அதில் கூட செராமிக் கப்பு நான் சொல்கிறேன், அதில் போட்டு வைக்கலாம். கண்ணாடி பவுலு, செராமிக்கு, மரம், மண், இதை 4 வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். உலோகம் அப்படிங்கிறத நீங்கள் தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. அது வெள்ளியாக இருக்கட்டும், எவர் சில்வராக இருக்கட்டும், பித்தளை கிண்ணமோ அல்லது செம்பு கிண்ணமோ, உலோகம் மட்டும் வேண்டாம். சின்ன கப்பில் நீங்கள் இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது தெரியுங்க. இப்போது நான் வந்து ஒரு சின்ன பவுல் மாதிரி எடுத்துருக்கிறேன், செராமிக் பவுலு. நீங்கள் இந்த அளவு எடுத்துக்கிட்டால் கூட போதுங்க. இல்லை அகல் விளக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த அன்னாச்சி பூவை அந்த அகலில் வைக்கும்போது முழுவதுமாக உப்பில் இந்த அன்னாச்சி பூ அப்படிங்கிறது மறைந்திருக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், ஏற்கனவே நான் வந்து பாட்டிலில் மஞ்சளும் அதுக்கப்புறம் வசம்பும் வச்சுருக்கிறேன், இதையும் நான் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக வைக்கலாங்க. நீங்கள் ஒன்றுத்தை வந்து உங்கள் சமையலறையில் வைக்கலாம், ஒன்றை வந்து உங்கள் பூஜை அறையில் வைக்கலாம், இன்னொன்றுத்தை வந்து உங்கள் ஹால்லையும் வைக்கலாம். ஏன்னா இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தான் நல்லது. எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு இது கொண்டு வந்து சேர்க்கும். நிறைய பேர் முன்னாடி நம்ம கடந்த காலத்தில் அவமானப்பட்டிருப்போம். அப்படி நம்ம பட்ட அவமானங்கள் எல்லாமே இந்த அன்னாச்சி பூவும் இந்த கல்லுப்பும் சேர்ந்ததுன்னா அந்த அவமானங்கள் எல்லாம் போயிடும். நம்ம வந்து யார் நம்மளை வந்து அவமானப்படுத்துகிறாங்களோ அவங்க கண்ணு முன்னாடி அவங்களே நம்மளை அண்ணாந்து பார்க்குற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்பிக்கை இருக்கிறவங்க இதை செஞ்சு பார்க்கலாங்க. அதை மாதிரி இந்த அன்னாச்சி பூ அப்படிங்கிறது முழுமையானதாக இருக்கணும். இதை மாதிரி உடஞ்சதெல்லாம் நீங்கள் வைக்கக்கூடாது, முழுமையான அன்னாச்சி பூவாக இருக்கணும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அனைத்து மதத்தினரும் இதை செய்யலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க நம்ம கிறிஸ்துவ சகோதரிகள், அதுக்கப்புறம் இஸ்லாமிய சகோதரிகள் எல்லாருமே இதை வந்து செய்யலாம். இது எதுவுமே வந்து தடை கிடையாது. இது மாதத்திற்கு ஒரு முறை இதை நீங்கள் மாற்றி வச்சாலே போதும். இதில் வந்து இதை ஃபுல்லாக உள்ளார அமுத்திடுங்க. வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் உப்பு மட்டும்தான் இதில் தெரியணும். ஆனால் உள்ளார இந்த அன்னாச்சி பூ இருக்கட்டும். இதை மூடாதீங்க, திறந்த நிலையில் நீங்கள் அப்படியே வச்சிடுங்க. நீங்கள் சாமி படத்திற்கு பின்னாடியோ இல்லை மறைவாகவோ எங்கே வேணாலும் வைக்கலாம். ஆனால் திறந்த நிலையில் இதை வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நீங்கள் செய்யும்போது, அதாவது திங்கட்கிழமை நீங்கள் இதை எடுத்து வைக்கும்போது நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கணும். காலையில் தலை குளிச்சிருக்கணும், அசைவம் எதுவும் சாப்பிட்ருக்கக்கூடாது. அந்த செய்யக்கூடிய நாளில் மட்டும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். மற்றபடி வேறு எதுவும் வந்து குறிப்பிட்ட விதிகள் எதுவும் இதுக்கு கிடையாது. மற்ற நாளில் நீங்கள் தூப தீப ஆராதனை காமிக்கலாம். மாதத்திற்கு ஒரு முறை, இப்போ ஜனவரி 1 வைக்கிறீங்கன்னா பிப்ரவரி 1 இதை அப்படியே கால்படாத இடத்துல கூட்டிட்டு இந்த பவுலை வாஷ் பண்ணிவிட்டு புதுசாக உப்பு, திரும்ப புதுசாக ஒரு அன்னாச்சி பூ வச்சு வைங்க. நல்ல வந்து ஒரு மாற்றம் தரும். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.